கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கிற தருணத்தில் தான் இந்த மார்ச் மாதம் பிறக்கப்பட்டது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு தட்சாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் கடகராசி விருச்சிக லக்னத்தில். அப்போது உங்கள் ராசியாதிபதி சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து ராசிக்கு 2வது பாவகத்தில் தனத்தில் இருக்கையில் தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூழலில் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் உங்களுடைய ராசியில், ராகுவும் உங்கள் ராசியில். பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இல்லையா? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்க, படித்த படிப்புக்கும் நான் பார்க்குற வேலைக்கு சம்மதம் இல்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக உங்கள் ராசியில் ஏற்படுது. நான் வந்துங்க ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி, அதாவது ஷேர் பண்ணி, நான் சொன்ன விஷயம் உண்மையாக தப்பான்றது நீங்கள் கேட்டுக்கிடுங்க. இது உங்களுக்கும் முழுமையாக புரியணுன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சு உங்களுக்கு விவரம், உங்களுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. சூரியனும் செவ்வாவும் சேர்ந்துருந்தால் சூரிய மங்கள யோகம். அப்போது இந்த சூரிய மங்கள யோகம் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குது. இதனால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கும். மன வாழ்க்கைக்கே சிக்கல் இருக்குதுங்க. திருமணம் ஆனவங்களுக்கும் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குதுன்னால சொல்கிறாங்க. போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, திருமணத்தில் தடை இருக்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் சூரியனை கண்ட பனித்துளி போல விலகும். திருமணம் நடந்து திருமணம் நடந்துருச்சு, திருமணமாகி சிக்கலாகி போச்சுங்க, பிரிவினைகளாகி போச்சு, நிரந்தர பிரிவினை ஆகி போச்சு, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்கனாலும் இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. முக்கியமாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய சொந்த சாரத்தில் இருக்கார். யாருடைய வீட்டை பார்க்கிறாருன்னா சுபஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. அதே நேரத்தில் செவ்வாவுக்கு 3 பார்வை இருக்குது, குருவுக்கும் 3 பார்வை இருக்குது. 9 கிரகங்களில் இந்த ராகு கேது இல்லாமல் 7 கிரகங்கள் வச்சுக்கோங்களேன். சொந்த வீடு இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய கிரகங்கள் 7 கிரகங்கள். அதில் 3 பார்வை கொண்ட கிரகங்கள் பார்த்திங்கன்னா 3 கிரகம்தான், செவ்வாவும் சனியும் குருவும். அப்போது உங்களுடைய ராசியில் வரக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி 4வது பார்வையாக சுபஸ்தானத்தை பார்ப்பதும், சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி 3வது பார்வையாக சுபஸ்தானத்தை பார்க்கிறார். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சுப விரய செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். எந்த தருணத்தில் செய்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னா 21ஆம் தேதிக்குள்ளார செய்துக்கோங்க. இது ஒரு சிலர் அசையும் அசட்டு வாங்கலாம், ஒரு சிலர் அசையாத அசட்டு வாங்கலாம். வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குதானுங்க செய்யுது. இல்லை சாமி, எனக்கு வாகனம், அதாவது இரும்பு இயந்திர சம்மந்தப்பட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஒரு மனம் வாங்கலான்னு இருக்கிறேனுங்க, நெசமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன், தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த செவ்வாய் பூமிகாரகன், செவ்வாய் சூரியனுடன் சேர்றாருன்றது ஒரு புறம், சூரியன் புதனுடன் சேர்றாரு. அப்போ புதனாதித்ய யோகமும் இருக்குது. அப்பேற்பட்ட செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறார். மண்மனை இந்த நேரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்.
நீங்கள் வந்து வீடு வாசலை வாங்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, அல்லது கட்டணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, அல்லது இடம் வாங்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்கிறேனுங்க, வீடு வாசல் கட்டி நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மெக்கானிக் துறையில் இருக்கிறவங்க, அதாவது இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்டது மோட்டார் லைனில் உள்ளவங்களுக்கும் இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். எத்தனையோ பேர் ஒரு மோட்டார் லைனில் இருக்கிறவங்க ஒரு 2 வீலரு 4 வீலரு அடுத்தவங்க கிட்ட வேலை செய்துட்ருப்பீங்க. நான் சொந்தமாக ஒரு பற்ற வைக்கணும்னு ஆசைப்பட்றேனுங்க, நிலைக்கவே இல்லை, நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 21 தேதிக்குள்ளார நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருந்தால் அந்த இடத்த விட்டுட்டு சொந்தமாக நீங்கள் வந்து கடை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி விவசாய நண்பர்கள், நான் ஒரு போர் போடலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை கிணறு கொஞ்சம் ஆழப்படுத்தலாம்னு இருக்கிறேனுங்க, அதுவும் இந்த நேரத்தில் பிரகாசமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் 10 போர் போட்டேனுங்க, ஒரு போரில் கூட தண்ணி எடுக்க முடியல, இந்த நேரம் வந்து 7.5 சனின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எப்படி சார் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்னா, செவ்வாய் வந்து உங்கள் ராசியாதி, அதாவது உங்கள் ராசிக்கு 10 தொழில் ஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி, அவரும் இந்த ராகுவும் சேர்ந்திருக்கிறதே சிறப்பு, கூட சூரியன் இருக்கிறது சிறப்பு. இந்த கிரக அமைப்புகள் குருவுடைய பார்வை வேறப்படுது. இந்த வகையில் போர் போட்டால், அதாவது விவசாய நண்பர்கள் போர் போட்டால் நிச்சயமாக 100% தண்ணியை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து திருக்கணித பிரகாரம் தான் நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. அதுக்கு ஒரு பதிவு தனியாக நான் கொடுக்குறேனுங்க. அதாவது வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி ஏற்படுவதால் மாற்றங்கள் என்னன்று. இந்த திருக்கணித பிரகாரம் இருக்கக்கூடிய சூழலே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நமக்கு திருக்கணிதம் உண்மையா, வாக்கியம் உண்மையா, அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். கும்பராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்க கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா, இந்த மாதம் 21 தேதிக்குள்ளார நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நீங்கள் சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், 4 காசு மிச்சப்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டதுனால தானே மேலே இருக்காங்க, வசந்த இடத்துல இருக்காங்க. அப்போது இந்த பிரபஞ்சம் மார்ச் மாதம் 21 தேதிக்குள்ளார கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுத்த தான் போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்கிறார். 8 கிரகம் பார்த்திங்கன்னா புதன். அந்த புதன் உங்கள் ராசியில், சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பனான, அதாவது புதனுக்கு வீடும் கொடுக்குறாரு, அதே மாதிரி புதனுடைய வீட்டை பார்க்குறாரு. இதனால் கும்பராசியில் பிறந்தவங்க, நான் காசு பணம் கொடுத்துட்டேனுங்க, வாங்க முடியல, வாங்கி விட்டனுங்க, கட்ட முடியல, அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் இந்த நேரத்தில் வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, ஏன் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, முயற்சி பண்ணுறனே தவிர முன்னுக்கு வராமல் இருக்கிறேனுங்கன்னா, இந்த நேரத்தில் இந்த மார்ச் மாதம் 21 தேதிக்குள்ளார கட்டாயம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கிறார். 11வது பாவகத்துக்கு அதிபதி தான் லாபஸ்தானாதிபதி. அப்போ லாபஸ்தானாதிபதி குரு, அவர் வந்து நமக்கு தனஸ்தானாதிபதியுமே அவரே. அப்போ குரு வந்து சரியாக 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. இப்போ நமக்கு தனஸ்தானாதிபதி வக்ரத்தில் இருக்கார். அதனால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, இந்த ஒரு 3 மாத காலமாக சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான காசு பணம் வருது, அவ்வளோதானே தவிர 4 காசை மிச்சப்படுத்துகிற அளவுக்கு நான் இல்லைங்க. மனசார சொல்லணும்னா நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ற மனநிலையில் ஒரு சில கும்பராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்வீங்க. இந்த 11ஆம் தேதியிலிருந்து 21 தேதி வரை அந்த 10 நாளில் உங்களுடைய மனநிலை நல்ல விதமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம் சிந்தனை தெளிவாக இருந்ததுன்னா என்ன வேணாலும் சாதிச்சுக்கிடலாம். ஓட வேண்டிய நேரத்தில் ஓடணும், உட்கார்ற நேரத்தில் உட்காரணும் இல்லையா? நம்ம ஓடுற நேரத்தில் உட்காரக்கூடாது இல்லை. இந்த நேரத்தில் அந்த 11ஆம் தேதியிலிருந்து
21ஆம் தேதிக்குள்ளார அந்த 10 நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். சார் அந்த மாதிரியான நல்ல நேரமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல நேரம் தானுங்க. எப்படின்னா இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருக்கட்டும், ஏன்னா சுக்கிரன் சுபஸ்தானாதிபதி, அவர் உச்ச நிலையில் இருக்கார், குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கார், குருவுடைய சாரத்தில் இருக்கார். புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம். அது அப்போது சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு தன்னுடைய சுயசாரத்தில் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதை புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து சுக்கிரனுடைய வீட்டையும் பார்க்கிறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசியும் பார்க்கிறாரு, உங்கள் ராசியாதிபதிக்கு வீடு கொடுக்குறாரு. இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா, இது மனசன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. நாம் எதிர்பார்க்குறது என்னென்னா, எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, என் திறமையை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பை கொடுங்கன்னு தான் நாம் எதிர்பார்க்குறோம். மார்ச் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளால் 100% மிகப்பெரிய மாற்றங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன், சொன்ன பலன் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.